சிவபெருமான், பார்வதி, அவங்களுடைய குழந்தை, எல்லா பெரிய கதைகள் இருக்குது. ஆனால் அது உள்ளார சின்ன ஒரு ஓட்டம், உயிர் ஓட்டம் இருக்குது. அதுதான் கந்தக்கோட்டம். இந்த கந்தக்கோட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஓம், ஓம் முருகா, இதை விட ஒரு பெரிய மந்திரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. இருக்குது, நான் வந்து உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லவில்லை, இருக்குது. உயிராற்றல், ஒருத்தன் கஷ்டப்படும் போது இந்த தடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தடை என்ற மடையை உடைக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் கேட்டிங்கனாக்கா ஓம். இந்த ஓம் பிரணவத்தை ஓம் சரவண பவ, அதான் வேல் பிடித்த கைக்கு முருகனுடைய அத்தனை நொடிகளும் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் பிடித்த கையை நம்ம வந்து சொல்லுவோம், கால் பிடித்து உயர்வுக்குன்னா அந்த காலுக்கும் அங்கே சக்தி உண்டு. அந்த மகா சக்தி தான் நவபாஷாணத்திற்குரிய விஷயம். 9 ஒரு மனுஷனுடைய உடம்புல பார்த்திங்கன்னா 9 ஓட்டம் இருக்கும். பார்த்திங்கன்னா கண், மூக்கு, வாய், மலை, ஜுவல் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 9 ஓட்டையுமே அடக்கக்கூடிய விஷயம் இந்த முருகா என்றவளுக்கு சொல்லுவாங்க. அகத்தில் தீ இருந்தால் அத்தனையும் தீர்ந்து போகும். சும்மா ஒரு பேப்பரை கொளுத்தி எரிஞ்சிடும் இல்லையா, ஒரு மனுஷனுக்கு அகத்தில் தீ இருக்கக்கூடாது. முருகா என்ற சொல்லை கண்ணை மூடிக்கிட்டு முருகா, அதாவது காப்பான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ வந்து பிரச்சனைன்னு ஒருத்தன் வந்துருச்சு, பண ரீதியாக வரலாம், மனித ரீதியாக வரலாம், மனைவி ரீதியாக வரலாம், ஆக மொத்தத்தில் எல்லா வகையிலையும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இன்றைக்கி வந்து துன்பம் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கும் பெற்ற பிள்ளைகளில் வரலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல வரலாம். இந்த காப்பான் அப்படிங்கிறது வந்து இந்த முருகா.